இனிமே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறப்பெல்லாம் எனக்கு இதுதானடா ஞாபகம் வரும் அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமும் சரி, படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப கூட எனக்கு முந்திரி பருப்பு பார்த்தாலோ இல்ல சாப்பிட்டாலோ இல்ல முந்திரி பருப்பு டப்பாவை பார்த்தா கூட எனக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற வலிகளும் கஷ்டமும் தான் ஞாபகம் வர ஆரம்பிச்சது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு முந்திரி பருப்புனா ரொம்ப பிடிக்கும். எப்பயாவது எடுத்து இப்பெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா கூட உனக்கு இப்ப ஜாலியா உட்காந்து இந்த முந்திரி பருப்பு சாப்பிடுற அளவுக்கு உனக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு. ஆனா இதே முந்திரி பருப்பு ப்ராசஸிங் பண்ணி கொண்டு வந்த பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நினைச்சாலே ஒரு நிமிஷம் எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. அதை சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வைவர்ஸ் கில்ட் அப்படிம்பாங்களா, அது மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஐயோ அப்படின்ற மாதிரி தோணுது. நான் பேசிட்டு இருக்கிறது மலர்வதி அவர்கள் எழுதியிருக்க அண்டியா பீஸ் அப்படிங்கிற இந்த புக்கு தான். காலேஜோட பதிப்பகம் வந்து இந்த புக்கை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் எடுத்து பாக்குறப்போ வெள்ளையா மட்டுமே தெரிஞ்சிட்டு இருந்த முந்திரி பருப்புகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணீர் துளிகள், ரத்தங்கள், காயங்கள், வலிகள், வேதனைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஒவ்வொரு முறையும் காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வாசிப்பா தான் இந்த புக் எனக்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புக் எனக்கு ஒரு ஸ்பெஷலான புக். ஏன்னா காலேஜோட பதிப்பகத்துக்கிட்ட இருந்து எனக்கு வந்த முதல் ரிவ்யூ காப்பி இந்த புக்கு. ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இந்த புக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த புக்கை எழுதின மலர்வதி அவர்களுக்கு தான் 2012ஆம் ஆண்டு வெளியான அவர்களுடைய தூப்புக்காரி அப்படிங்கிற புக்குக்கு சாகித்ய அகாடமியோட இளம் எழுத்தாளர்களுக்கு கொடுக்கிற யுவ புரஸ்கார் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. யுவ புரஸ்கார் அவார்டு வாங்கினவங்களோட புக் அப்படிங்கிறது இது இன்னொரு ஸ்பெஷல். ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த புக்ல வந்து கடத்தப்பட்டிருக்கிற எமோஷன்ஸ், அதாவது சிங்கத்தை காட்டுல பாத்திருப்ப, கூண்ல பாத்திருப்ப அப்படிங்கிற மாதிரி தமிழ் மொழியில நிறைய வகையான வட்டார வழக்குகள் இருக்கு. திருநெல்வேலி பக்கம் ஒரு பாஷை, கோயம்புத்தூர் பக்கம் ஒரு பாஷை, சென்னை வந்தா இங்க ஒரு மாதிரியான தமிழ், அது மாதிரி நிறைய தமிழ் இருக்கும். ஆனா இந்த புக்ல இருக்கிற தமிழ் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. இது வந்து கன்னியாகுமரி அண்ட் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் பேசப்படுற தமிழ் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய வார்த்தை எனக்கு வித்தியாசமா இருந்தது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஆனா புக்ல வந்து கீழே வந்து அர்த்தம் கொடுத்திருக்காங்க. ஆனா நான் வந்து வழக்கம் போல புது வார்த்தைகள் எல்லாம் நோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நோட் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் நோட் பண்ண, ஆனா அதுக்கு மேல இது நிறைய போகுது அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். அந்த அளவுக்கு புது புது வார்த்தைகள் இப்படி எல்லாம் கூட பேசுறாங்களா தமிழ்ல. அதாவது எப்படின்னா, பல வருஷங்களா தமிழ்நாட்டிலேயே இருந்தாலும் இந்த மாதிரியான தமிழ் ஒரு இடத்துல பேசப்படுதா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப யாராவது பெட் ரிடன் ஆயிட்டாங்க, படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படின்னா யூஸ்வலா எப்படி இருக்கும் அப்படின்னா படுத்த படுக்கை ஆகிவிட்டார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா படுக்கையில் ஆனாள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி போயிட்டாங்க, போய் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தா ஆகிவிட்டாள், போய் இருந்தாள் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் சொல்றப்ப உங்களுக்கு வந்து என்ன நார்மலா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷனே டிஃபரெண்டா இருக்கும். இப்படி இருக்குமா தமிழ் அப்படின்ற மாதிரி தோணும். இதை தாண்டி இந்த புக்ல ஆக்சுவலி இந்த புக்ல வந்து பேக் சைட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த புக்ல இருக்கிறது வந்து கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், கணவன் இழந்தவர்கள், பொறுப்பற்ற கணவனை கொண்டவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த புக்ல எக்ஸாக்ட்லி வர ஒவ்வொரு உமனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான பார்ட்ல இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் ஃபிகர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அதனால இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த என்டையர் புக்குமே. இதுல நமக்கு மெயின் கேரக்டர் வந்து ஓமனாள். சோ அவளோட லைஃப் தான் நம்ம வந்து தொடர்ந்து போறோம். ஆனா அந்த லைஃப்ல அதை சுற்றி உள்ள பெண்கள் அவங்களோட வாழ்க்கையோட கிளிம்சஸும் நமக்கு அங்கங்க கிடைக்குது. எல்லா வாழ்க்கையிலயும் வலி, எல்லா வாழ்க்கையிலயும் வேதனை, எங்கேயாவது ஒரு லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனலாவது தெரிஞ்சிருமா, எங்கேயாவது ஒரு தூரத்திலேயாவது ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருமா அப்படிங்கறத நோக்கிதான் இவங்களோட பயணம் போய்கிட்டு இருக்கு. ஒரு முந்திரி பருப்பு ஃபேக்டரியில இவ்வளவு விஷயங்கள் நடக்குதா? ஒரு ஆக்சுவலா எனக்கு வந்து முந்திரி பருப்பு எப்படி இருக்கும்னு கூட இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. இந்த புக்கை படிக்க போய் தான் நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா வெளியே வந்து ஒரு முந்திரி கொட்டை மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே பருப்பு இருக்கும், அதுக்கு மேல ஒரு ஓடு இருக்கும், அதை எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கிற முந்திரி கிடைக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை எனக்கு வந்து இந்த புக்கை படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக பாஸ்பெரை, தள்ளுப்பெரை அப்படின்னு நிறைய, அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் கிளென்சிங் த கேஷ்நட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை உடைக்கிற இடம், அப்புறம் வந்து அதை அழுக்கு எடுக்கிற இடம், அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இத்தனை ஸ்டேஜஸ் தாண்டி தான் நம்ம கையில முந்திரி பருப்பு வந்து சேருது அப்படிங்கிற அந்த பெரிய ப்ராசஸே இந்த கதை மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்க. கதையில வர ஓமனாள் அப்படிங்கிற அந்த மெயின் கேரக்டருக்கு சின்ன வயசுலயே அம்மா இறந்துடுறாங்க. அவளுக்கு கீழே பிறந்தவங்க இருக்காங்க. ஆனா சின்ன வயசுலயே அக்கா இறந்து போயிட்டா, அக்கா குழந்தைங்க தனிச்சு விடப்பட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக ஓமனாவுடைய சித்தி பவுலி அப்படிங்கிறவங்க இந்த குடும்ப பாரத்தை எடுத்து சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கதையும் அதுல இருக்கிற வலியும் கதையின் ஓட்டத்திலேயே நமக்கு வந்து சொல்லப்படும். அதுவுமே ஒரு வலி நிறைஞ்ச கதை தான். அவங்களோட ஃப்ரெண்டு தங்கம் அப்படின்னு அவங்களோட கதை இன்னுமே கொடுமையா இருக்கும். இந்த ஓமனாள் சின்ன வயசுலயே வந்து சித்தி மட்டும் நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக கஷ்டப்படுறாங்களே அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக முதலா
இந்த முந்திரி பருப்பு ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறா. அண்டியா பீஸ் அப்படிங்கிறது அந்த முந்திரி பருப்பை தான் வந்து குறிக்குது. அங்க வேலை செய்யறவங்க எல்லாரையும் அண்டியா பீஸுக்காரிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்கள சுத்தி ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு. அதாவது அந்த இடத்துல வேலை செய்யறப்போ ஓகே கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்காது. என்னன்ற மாதிரி வேலை செய்யணும். கத்தி வச்செல்லாம் வந்து அந்த ஓட்டை வந்து பிரிக்கிறப்போ அவங்க கையில எல்லாம் பட்டு ரத்தம் எல்லாம் வர மாதிரி நிறைய காயங்கள்லாம் ஆகி இந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி அதோடைய கருப்பு நிறம் வந்து கையில ஒட்டிக்கிட்டே இருக்கும். அவங்க உடம்பு ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரியான வாசனை வந்துட்டே இருக்கும். அதனால வெளியே எங்கேயாவது சமூகத்துல எங்கேயாவது போனா கூட அந்த கையில இருக்க கருப்பு நிறமும் அவங்க உடம்புல இருந்து வர வாசனையும் அவங்க என்ன மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றத காட்டி கொடுத்துரும். சோ அண்டியா பீஸுக்காரிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வைக்கதான் சமூகம் பார்க்கும். அவங்க ஒரு முட்டாள்கள், அவங்களுக்கு வந்து வேற வழியே இல்லாம அந்த வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க ரொம்ப ஏழைங்க அப்படிங்கறத தாண்டி ஒரு மாதிரி ஒரு தொடக்கூடாத கீழ் பிறவிகள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அவமரியாதை எல்லா இடத்துலயும் நடந்துட்டே இருக்கும். இந்த பொண்ணு சின்ன வயசுலயே சித்திக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த வேலைக்கு வந்துடுவா. அதுக்கப்புறமா வந்து அவ கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்த சின்ன குழந்தைங்க கூட அவங்களுக்கு கூட அவங்க அப்பா அம்மா வந்து அவ கூட எப்படி சேரக்கூடாது அப்படிங்கறத சொல்றதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வைக்கப்பட்டுட்டே வருவா. ஆனா இந்த புக்ல வந்து அழகான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்லா இடத்துல இருந்தும் ஒதுக்கப்பட்ட அந்த அண்டியா பீசுக்காரிகள் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்குள்ள அழகா மலர்ற அந்த தோழமை, அதாவது அவங்களுக்கே ஒரு வாழ்க்கையில விதி இல்ல, அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்துல தத்தளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வறுமை வறுமை வாரம் வாரம் ஃபேக்டரியில கிடைக்கிற சம்பளத்தை நம்பிதான் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலைமை எவ்வளவு கொடுமையா இருக்கும் அப்படின்னா, ஓமனாலுக்கு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான இன்னர்ஸ் வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில அவளோட வாழ்க்கை இருக்கும். சோ அந்த மாதிரியான கொடுமையான நிலைமையில இருந்தா கூட ஒவ்வொருத்தங்களுக்கு அவ்வளவு ஆதரவா இருப்பாங்க. அதெல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். இந்த ஓமனாளுக்கு கல்யாண வயசு வரப்போ அவ வந்து அண்டியா பீசுக்காரி அப்படிங்கறது தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. யாருமே வந்து அண்டியா பீசுக்காரினாலே ஒரு இலக்கரமா பாப்பாங்கன்றதுனால அவங்க அங்க வேலை செய்யறாங்கன்றத சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கல்யாணம் பண்ணி போற ஒரு இடத்துல ஆக்சுவலி இந்த நாவல்ல வந்து ஃபுல்லா வந்து ஹஸ்பண்ட், அதாவது கணவன், அவங்கள வந்து மாப்பிள்ளை அப்படின்னு தான் வந்து குறிப்பாங்க. சோ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போற அந்த வீட்டுல அவருக்கு 2 தங்கச்சிங்க இருக்கும். அவங்க அம்மாவுக்கு சின்ன வயசுலயே கணவன் இறந்திருப்பாங்க. சோ அந்த குடும்ப பாரம் எல்லாமே அவர் தான் சுமந்துட்டு இருப்பாரு. ஆனா அவர் ரொம்ப சின்ன வயசுலயே வந்து அப்ராட்ல போய் நிறைய வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சு அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்து, அவங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி மாங்கரிங் பர்சனா பையன் வந்து வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு அனுப்ப அவங்களோட பொண்ணுங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய செக்யூரிட்டி பண்ணிப்பாங்களே தவிர பையனுக்குன்னு ஏதாவது எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்களுக்கு கரெக்டா கல்யாணம் ஆகுற டைம்ல அங்கேயே ரொம்ப வேலை செஞ்சு அழுத்து போன அவரு இந்த ஊருக்கே திரும்பி வந்திருப்பாரு. ஆனா என்ன இருக்கும்னா, இவருக்குன்னு எதுவுமே இருக்காது. ஒரு உடஞ்சு போன சொந்த வீடு அது மட்டும் தான் இருக்கும். அவ்வளவு நாள் அங்க குடும்ப பாரத்தை சுமந்து கடைசியில கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிற ஓமனாளுக்கு இங்க வந்து அதிர்ச்சி. ஏன்னா எந்த வகையிலையும் அவர் வந்து ஒரு அனுசரிப்போடவே இருக்க மாட்டாரு. வெரி டிஸ்டன்ட் பர்சனா, எமோஷனலி அன்அவைலபிளா, அப்படி மட்டும் இல்லாம அந்த வீட்டுல அதுக்கப்புறமா அந்த முந்திரி ஃபேக்டரியில வேலை பார்த்தா அப்படிங்கிறது தெரிஞ்சு எல்லாருமே வந்து அவளை ஒதுக்கி வைக்கிறது, சும்மா சும்மா பேசி அதை பத்தியே குத்தி காட்டுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடுமையா போய்கிட்டு இருக்கோங்க. எங்க வீட்டு பக்கத்திலேயே ஓமனாலோட சித்தியோட ஃப்ரெண்டு தங்கம், அதாவது எல்லாருமே வந்து ஒரே முந்திரி ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க தான். அந்த தங்கம் அவங்களோட ஸ்டோரி அது இன்னும் கஷ்டமா இருக்கும். சோ அவங்க வந்து கூடவே இருந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு. நிறைய கடன் இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு மேல பணத்திலயும் கஷ்டம் மனத்திலயும் கஷ்டம் அப்படின்றப்போ ஓமனால் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியூர்ல இருந்துகிட்டு ஒரு போன் கூட பண்ணி பேசாம என்ன ஏதுன்னு கேட்காம அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இவங்க வந்து சரி ஓகே நம்ம மறுபடியும் வந்து முந்திரி ஃபேக்டரியிலே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம், நமக்காக இல்லைன்னாலும் நம்ம குழந்தைங்களுக்காகவாது. ஏன்னா அவங்க குழந்தைங்களே கேள்வி கேட்பாங்க, ஏமா நீ போக கூடாதா வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ மறுபடியும் வேலைக்கு போறப்போ ஆல்ரெடி அங்க அவங்க ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தப்போ அங்க ஒருத்தர் ஓமனக்குட்டன்னு இவங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணிருப்பாரு. ஆனா நிறைய ஆண்கள், கேரளத்து ஆண்கள் அது மாதிரிதான் அங்க ஒர்க் பண்ண வர்றவங்களை வந்து லவ் பண்ணி அப்புறம் ஏமாத்திட்டு கை கழுவிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால பயத்துல இவங்க சித்தி இவங்க எல்லாம் ஒத்திருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். இவங்க மறுபடியும் வேலைக்கு போறப்போ அவர் மறுபடியும் வந்து அங்க மேனேஜரா வருவாரு. இந்த ஓமனக்குட்டன் இன்னுமே கல்யாணம் பண்ணிக்காம இவங்களே நினைச்சிட்டு இருப்பாரு. கணவன் கிட்ட இருந்து எந்த வகையான அன்பும் எந்த வகையான அனுசரணையும் வாழ்க்கையில கஷ்டம் மட்டுமே பாத்துட்டு இருக்க ஓமனா. ஆனா அவளை நினைச்சிட்டே இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்காம இருக்க ஓமனக்குட்டன். சோ இவங்க 2 பேரும் மறுபடியும் சந்திப்பாங்க. என்ன நடக்குது அதுக்கப்புறமா அப்படிங்கிறதுதான் இந்த கதை. இது வந்து இவ்வளவுதான் கதையா அப்படின்னா கிடையவே கிடையாது. முதலே சொல்லியிருந்த மாதிரி ஓமனாலுடைய சித்தியோடைய ஃப்ரெண்ட் தங்கம், அவங்களோட ஸ்டோரி வந்து ரொம்ப டிராஜிக்கா இருக்கும். அவங்க அதே மாதிரி அந்த முந்திரி பருப்பு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு மேனேஜர் கூட லவ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அது என்னோட குழந்தை இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் வந்து சொல்லிடுவாரு. அதுல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, பிள்ளை கொடுத்தவனை பேசாத சமூகம் அவளை மட்டும் குறை சொல்வதில் ஒரு வகையிலும் நியாயம் இல்லை என்றாலும் அதுதான் நடந்தது அப்படின்னு. இந்த பிரச்சனை அன்னைக்கு இன்னைக்குன்னு இல்ல, எல்லா நாளும் தொடர்ந்துட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். நிறைய இடத்துல எப்படி தோணும் அப்படின்னா, இந்த பெண்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டுப்பாடுகளை தாண்டி வந்தாதான் என்ன,
அப்படி அவங்க சந்தோஷமா யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ இருந்துட்டு போனாதான் என்ன, ஏன் இப்படி கல்யாணம் குழந்தைங்க அப்படின்னு நிறைய தலைகளை போட்டு அவங்கள கட்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு நமக்கு தோண வச்சிரும். இவங்க எந்த இடத்துலயும் அதை சொல்லவே இல்லை, பட் நமக்கு அது வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம் நம்மளே. இந்த தங்கத்துக்கு அந்த ஃபேக்டரிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற கடையில இருக்க சத்யன் அப்படிங்கிறவங்க கூட வந்து சிநேகம் வரும். அது வந்து ஒரு நல்ல வகையான ஒரு அன்பா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா அதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. சோ அவங்கள பத்தி அது பேசிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல அவரு சத்யனுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாரு. இவங்க கால் பண்ணிட்டு அழுவாங்க, என்னோட சத்யனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றப்போ ஓமனால் வந்து நினைச்சு பார்ப்பாங்க, இந்த காதலில் என்ன அசிங்கம் இருந்து விட போகிறது அப்படின்னு. எனக்கு கதையோட படிச்சுட்டே அந்த இடத்துக்கு வந்தப்போ ஒரு நிமிஷம் என்னையே அறியாம கண் கலங்கிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு இடமா தான் இருந்தது அது. என்டையர் நாவல்லையே நிறைய விஷயங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆச்சு. முக்கியமா அந்த பாஷை, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. நான் சொன்ன மாதிரி இனிமே என்னால முந்திரி பருப்பை சந்தோஷமா சாப்பிட முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை வலி, அத்தனை கஷ்டம். நான் வந்து ரொம்ப மேலோட்டமா தான் இந்த புக்கை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த புக்கை வந்து படிச்சீங்கன்னா ரொம்ப சாதாரணமா நம்ம டெய்லியும் புழங்குற ஒரு முந்திரி பருப்பு வந்து எப்படி தயாராகுது அப்படிங்கறத தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை வலிகள், வேதனை, புறக்கணிப்புகள், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதே எனக்கு இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு மோசமா அவர்கள் வந்து நடத்தப்படுறாங்க. வேலை செய்யற இடம்னு இல்ல, வெளியே சமூகத்திலேயே வந்து அவங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில இருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓமனா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததுக்கு அப்புறமும் அதுக்கப்புறமா இவன் மறுபடியும் போய் ஜாயின் ஆகுறதுக்கு அப்புறமும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் பாப்பான் அந்த ஃபேக்டரியில. அது எல்லாமே கூட இவங்க வந்து அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எனக்கு இந்த புக்லயே வந்து அந்த ஓமனாலோட மாமியார் கிச்சிலி அவங்களையும் இந்த ஓமனாலோட ஹஸ்பண்டையும் வந்து பாக்குறப்பெல்லாம் அப்படியே வந்து ஐயோ அப்படின்னு கோவம் வந்து அப்படியே வைத்தறிச்சலாம், ஏதாவது நாளைக்கு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டலாமா அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வந்தது. அந்த கிச்சலி வந்து ஏதாவது ஒரு டயலாக் சொல்ல போறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடியே அதை ரீட் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கடுப்பாயிரும். அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி இத்தனை பேர்கிட்ட இத்தனை அவமானப்பட்டாலும் அந்த அண்டியா பீசுக்காரிகளுடைய மனசு எந்த அளவுக்கு மென்மையானதா, நல்லதை மட்டுமே நினைக்க கூடியதா இருக்கு. இந்த மாதிரி மனசுள்ளவங்களையா கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நம்மள கேள்வி கேட்க வச்சிரும். அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசை பத்தியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, அங்க இருக்கிறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த புக் வந்து பேசியிருக்கு. இந்த புக்ல ஈரோலி மரம் அப்படிங்கிற மரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து பிளே பண்ணிருக்கு. இந்த புக்கோட இறுதி பக்கங்கள்ல கூட அந்த மரத்தாலதான் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கப்படும். இந்த மரம் கிட்டத்தட்ட இந்த புக்ல ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புத்தகம் வாசிக்க வாசிக்க கமனா அமெரிக்காக்கே போயிடு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஓமனாலுக்கு ஐயோ நீ தயவு செஞ்சு ஓமன குட்டன் கூடயே போயிட அப்படின்னு நம்மள நினைக்க வச்சிடும். ஆனா ஓமனா வந்து கடைசியில ஒரு முடிவு எடுப்பா. அவ போலாம் தான் நினைப்பா, ஆனா கடைசியில ஒரு முடிவெடுப்பா. அவ எடுத்த முடிவுக்கான பின் அர்த்தம் என்ன அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதா இருந்தாலும் எதுக்காக நீ இந்த முடிவை எடுத்த அப்படின்ற மாதிரி என்ன கேட்க வச்சுது. முந்திரி பருப்புக்கு அண்டியா பீஸு அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்கு அப்படின்றதுல இருந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற நம்ம கையிலேயே வச்சிருக்கிற கர்ச்சீஃப் கைலேஞ்சி அப்படின்னு அழகான ஒரு தமிழ் வார்த்தை இருக்கு அப்படிங்கறதுல இருந்து இந்த முந்திரி பருப்பு ஃபேக்டரியில கடந்து உழல்றவங்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து அந்த கன்னியாகுமரியும் சுத்தி உள்ள பகுதிகளில் பேசுற தமிழ், இந்த தமிழ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த புக்ல இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுத்துற புக்கு தான் இது. கண்டிப்பா வந்து 2-3 இடங்கள்லயாவது நம்மள அறியாம கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடும். ரொம்ப அழகான உணர்வுகளை வந்து கடத்திருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருடைய அந்த வலியை வந்து நிச்சயமா நம்மளால உணர முடியும். நம்ம மோஸ்ட்லி நல்லா எழுதப்பட்ட நிறைய புக்ஸ்க்கு அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நான் முதலே சொன்ன மாதிரி அந்த கிச்சலையும் அவ புருஷனையும் பார்த்தா அப்படியே போட்டு அடிக்கலாமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஆவேசம் வரும். அந்த அளவுக்கு வந்து எழுத்து வந்து ரொம்ப தாக்குப்படுத்தக்கூடியதா இருந்தது. ரொம்ப அருமையான எழுத்து. சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கினவங்களுடைய எழுத்துன்னா சும்மாவா? ஒரு புதுமையான தமிழ்லையும் முந்திரி பருப்பு ஃபேக்டரியில என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும், அங்க வேலை செய்யற பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்கள ஒரு சமூகம் எப்படி பாக்குது அப்படிங்கிற பல விஷயங்களையும் இந்த புக் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த புக் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.